தங்கமயில பற்றிய உண்மைகளை ஏன் இன்னும் சரவணன் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லாமல் இருக்காருங்கிறது நமக்கு புரியல. வருத்தப்படுவாங்க, கவலைப்படுவாங்கன்னு நினைக்கிறாராம். இது வரைக்கும் அவர் இப்படிப்பட்ட கேரக்டராக இருந்ததில்லை. சொல்லக்கூடிய ஆளாக தான் இருந்திருக்கார் வீட்டில். ஸோ இது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நிறைய விஷயங்கள் நடக்குது. முதல்ல எடுத்தோன்னே வந்து இப்போ கால் அமுக்கி விட்டுட்டுருக்காங்க. பாவம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பழனிவேலுக்கு சரவணன் கால் அமுக்கி விட்றாரு. அப்போ வந்து நாங்கள் வந்து இப்போ சும்மா எப்போ பார்த்தாலும் வந்து நீங்கள் உங்கள் மாமாவே பிடிச்சி உட்காந்துருக்காதீங்க, உங்கள் ஒய்ஃப் பாருங்கள் தனியாக கஷ்டப்படுறா அப்படின்னு சுகன்யா வந்து தங்கமயில காமிச்சிட்டு நீங்கள் வாங்க உள்ளார போகலான்னு கூப்பிட்டு போயிடுறாங்க. கூட்டு போனதுக்கப்புறமா தான் என்ன ஆகுது அப்படின்னா வந்து தங்கமயில் ஒன்று நேராக உள்ளேயே வந்து இப்போ நேரம் வந்து அவங்க சொல்லலைன்னா காலம்கிட்டே இருந்திருப்பீங்கல்ல. ஒன்று வந்து தம்பி தம்பின்னு இருக்கீங்க, இல்லை அப்படின்னா வந்து மாமா காலை பிடிச்சிட்டு இருக்கீங்க, இல்லை அம்மா முந்தானையை பிடிச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்குலாம் எது கல்யாணம் அப்படின்னு கேட்க, இது உனக்கு எனக்கு நடந்தது கல்யாணமா, அதுவே ஒரு பொய் கல்யாணம் அப்படின்னு இவர் சொல்ல, ஒன்று இப்போ எப்போ பார்த்தாலும் பொய் சொன்னேங்காதீங்க, ஒரே ஒரு பொய் டிகிரி வாங்கலன்னு சொன்னேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இவங்களுக்கே தெரியும் அதுவே ஒரு பெரிய பொய்ன்ட்டு. அவர் உடனே திருப்பி கேட்குறாரு, வேலைக்கு போகிறேன்னு பொய் சொல்லிட்டு போனியே, அப்புறம் வந்து குழந்தை விஷயத்தை பொய் சொன்னீங்கன்னா, குழந்தை விஷயத்தை நான் பொய் சொல்லலைங்கிறாங்க. சரிம்மா அது ஓகே, உங்கள் வயசு எவ்வளோ, அவர் வயசு என்ன, அதுலேயே பொய் இருக்குது. நகை விஷயத்தில் பொய் இருக்குது, சொந்தக்காரங்க விஷயத்தில் பொய் இருக்குது. இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒரே ஒரு பொய் தான் சொன்னேன்னு சொல்கிறது எப்படி? இவர் கடுப்பாய் அடுத்த கேள்வி கேட்குறாரு, எப்படி போய் நீ கல்லால் உட்காரலாம், எங்கள் அப்பா தான் உட்காரணும், இல்லைனா மாமா அவ்வளோ உழைச்சிருக்காரு அவர் உட்காரலாம், நீ என்ன நினப்பில் நீ விசாமல் போயிட்டு நான் போய் உட்காந்துறேன் அதெல்லாம் ஒரு விஷயமா, நம்ம கடை தானே, நான் கல்லால் உட்காரக்கூடாதா அப்படின்னா, அப்படியே கல்லால் உட்காந்து கடையை ஆக்கிரமிச்சிடலான்னு பார்க்குறியான்னு இவர் கேட்க, அப்புறம் ஏமாந்தரமாக இருக்கீங்க, ஏற்கனவே மிச்சம் 2 பேருக்கு வந்து அவங்களுக்குன்னு வேலை வந்துருச்சு, ஒருத்தர் வேலைக்கு போகிறாரு, ஒருத்தங்க ட்ராவல்ஸ் வச்சுருக்காங்க, கடையூர் நமக்கு இல்லாமல் போயிடும் அப்படின்னு அதை பற்றி நீ கவலைப்பட வேணாம் இவங்க சொல்ல, நான் நடுரோட்டில் நிற்க முடியாதுன்னு அவங்க சொல்ல, தயவு செஞ்சு என்னை வெறுப்பேற்றாத, போய் நிற்கிறனா நில்லுங்கிற மாதிரி இவர் கடுப்பாயிடுறாரு. இதை ஒரு புரிஞ்சுக்கலன்னு வேற கோவப்படுறாங்க. இதுக்கு நடுவில் மீனாவுக்கு வந்து இன்னும் சமைக்கலை. ஸோ வந்து பரோட்டா வாங்கி டேபிளில் வச்சு சாப்பிட, அதுக்கப்புறம் வந்து ஏதோ இப்போ ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன்னு கொடுக்க, அதெல்லாம் வேணாங்கிறாங்க அவங்க. எனக்கு ஸ்வீட்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னா, உனக்கு பிடிக்கும் தானே வாங்கிட்டு வந்தேன்னா, அதெல்லாம் வேணாம், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எதுக்கு டிவி ஃப்ரிட்ஜெல்லாம் வாங்கினீங்க, எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்க, எதுக்கு அது மாமா கொடுத்த பணம் அப்படின்னா, என்ன நம்ம பணம் தானேங்கிறாரு இவர். அது ஏன் பணம், நான் வாங்கின கடன் கொடுத்ததுன்னா நான் கடன் அடைச்சிட்றேங்கிறாரு. எப்படி உங்களை நம்பி இங்கே வந்திருக்கவே கூடாதுன்னு இவங்க சொன்ன உடனே, ஆமாம் அப்போ நம்பலன்னா அப்போ நீ வந்து கல்யாணமே வேணாங்கிறியா, உங்கள் அப்பா அம்மா பார்த்த பையனே கட்டிக்க போறியா அப்படிங்கிறதான் அவன் கேட்க, அதெல்லாம் நான் பேசலை, அந்த வீட்டிலேருந்து இங்கே வந்தது தப்புன்னு தோணுது, நீங்கள் செலவு கண்டமேனிக்கு செலவு பண்ணுறீங்கன்னு உடனே இவர் கடுப்பாகி இங்கே இருக்கிறதே மனுஷனுக்கு நிம்மதி இல்லைன்னு கிளம்பி போயிடுறாரு. ஸோ இதுக்கடையில் ஆனால் வந்து இவருடைய நிறைய செலவுகள் அதிகமாகி ஒரு கட்டத்தில் கடனெல்லாம் வாங்கி அந்த சமயத்தில் வேலை போயின்னு ஏதோ சம்பவம் நடக்க போகுதுன்னு தோணுது. இதுக்கடையில் கோமதி பழனிவேல் சொன்னதெல்லாம் யோசிச்சு நம்ம அந்த கல்யாணத்துக்கு அம்மாவோட பிறந்தநாளுக்கு போகணுமேன்ட்டு பாண்டியன்ட்ட போய் பொறுமையாக பேசுகிறாங்க. எப்படியாச்சும் அங்கே போகலாமா கொல்லாமான்னு கேட்க, அவர் வந்து அங்கே போய் யாரும் நம்ம இன்வைட் பண்ணலைன்னா அதனால நாங்கள் போகலான்னு போது சரின்ட்டார். எப்படிங்க ஈகோவை மறந்துட்டு இது பண்ணிங்கன்னா, அவங்க எனக்கு அம்மா மாதிரி என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, அவங்க மேலே எனக்கு கோபமும் இல்லை, நம்ம அவங்க பிறந்த நாளைக்கு போகலாம், பிள்ளைங்கள்லாம் வரட்டணுன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த கதை எப்படி போகுதுங்கிறத சொல்லிவிட்டு மறக்காமல் இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.